தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திமுக அரசு மற்றும் அதிமுகவின் எடப்பாடி கே. பழனிசாமி, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு இடையே நடக்கும் அரசியல் விவாதங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தற்போது மிகுந்த சூடுபிடித்துள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த வார்த்தை போர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் அவதானிப்புகள், கோவில் தீ விபத்துகள், வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் தீவிரமாக தூண்டப்பட்டுள்ளது. சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் சில முக்கிய அவதானிப்புகள் மற்றும் பல கோவில் தீ விபத்துகள் திமுக அரசு மீதான விமர்சனங்களை தூண்டி இந்த அரசியல் விவாதங்களுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளன. அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் நீதிமன்ற உத்தரவுகளை தவிர்த்து பின்பற்றாததாகவும் சென்னை உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதால் திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. உச்சநீதிமன்றத்தின் இருமொழிக் கொள்கை குறித்த ஆதரவான நிலைப்பாடு, மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை ஆதரித்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அரசியல் ரீதியாக உணர்வுபூர்வமான கோவில் சம்பவங்கள், குறிப்பாக சமீபத்திய தீ விபத்துகள், எதிர்க்கட்சிகளால் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கும் வாயமாக பயன்படுத்தப்பட்டன. வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் 2026 தேர்தலை நோக்கிய இந்த அரசியல் மோதலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துள்ளன. மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கும் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கைக்கும் இடையிலான இந்த விவாதம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளால் தீவிரமடைந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகள் திமுக அரசின் மீது ஊழல், தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது மற்றும் அதிகரித்த கடன் சுமை போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து விமர்சித்து வருகின்றன. அதிமுக, திமுகவுக்கு எதிராக பாஜக உள்ளிட்ட பிற கட்சிகளை ஒன்றிணைக்க முயன்று 2026 தேர்தலுக்கான கூட்டணி அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. திமுகவின் நிதி மாதிரி, தேர்தல் அறக்கட்டளைகளை விட அடிமட்ட பங்களிப்புகள் மற்றும் பொதுமக்கள் நிதி உதவிகளை அதிகம் நம்பியே இயங்குகிறது. வரலாற்று ரீதியாக திராவிட இயக்கத்தின் சமூக நீதி, சாதி ஒழிப்பு மற்றும் மாநில சுயாட்சி கொள்கைகள் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை வடிவமைத்து இன்றைய அரசியலை பாதித்துள்ளன. சமீபத்திய நிகழ்வுகளின் சுருக்கங்கள், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி போன்ற முக்கிய அரசியல் தலைவர்களின் பகுப்பாய்வுகள் மற்றும் ஊழல், மொழிக் கொள்கை போன்ற சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளின் காட்சிப்படுத்தல்கள் இந்த விவாதத்தின் மையமாக உள்ளன. நிபுணர் கருத்துகள், திராவிட இயக்கத்தின் வரலாற்று பின்னணி விவரங்கள் மற்றும் அரசியல் போராட்ட காட்சிகள் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலை மேலும் தெளிவுபடுத்தி விளக்குகின்றன. அரசு திட்டங்கள், சமீப கோவில் தீ விபத்துகள் குறித்த விரிவான விவரங்கள் மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைப்புகள் பற்றிய தகவல்கள் இந்த அரசியல் விவாதத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் மோதல்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் என்பது தெளிவு. ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான இந்த வார்த்தை போர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மேலும் தீவிரமடைந்து புதிய உச்சத்தை எட்டும் என அரசியல் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த அரசியல் விவாதங்கள் தமிழக மக்களின் நலன்களை அரசு திட்டங்கள் மூலம் மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் நலனை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அடுத்த காலங்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலை உள்ளது.